தேவாரம் 14வது பாடல் பாடப்பட்ட ஸ்தலம் இதோ இங்கே பக்கத்தில் கோவத்துக்கு பக்கத்தில் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிறுவபுரி முருகன் பத்தி யாருக்குமே தெரியாது சுத்தமா தெரியாது, அவ்வளவு எம்டியா இருக்கும். இப்போ இந்த கல்யாணம் ஆகும் பிளஸ் ஆல்சோ நிறைய ஆக்சுவலா சிறுவாபுரி முருகன் வந்து குழந்தை பாக்கியம் தரக்கூடிய. கல்யாணம் ஆகணும்னா சிறுவாபுரி முருகனை பிடிக்கப்படாது, பிடிக்கணும். இங்கேருந்து எல்லாம் கிளம்பி கைலாயத்துக்கு போயிடுறான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வடக்கு கீழே இறங்கி தெற்கு மேலே தூக்கின்றது. இவர் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அகத்திய பெருமானை நீ அங்கே போப்பா, போயிட்டு அங்கே சரி பண்ணுங்கிறார். அகத்தியருக்காகவே அங்கே வந்து கல்யாணம் பண்ணிட்டார் சிவபெருமான். அன்னைக்கு ராத்திரியே திருப்பி அதே அம்பாள் அந்த அம்மா கனவுல வந்து எனக்கு கொலுசு சாத்துறதுக்கு இடம் இருக்குது, நீ வந்து சாத்து அப்படிங்கிறான். அடுத்த நாள் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து சிவாச்சாரியாரை கூப்பிட்டு ஐயா அம்பாள் உள்ள இடம் இருக்குங்கிறா, நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கும் பொழுது அம்பாள் காலில் கொலுசு உள்ளே போய் லாக்கார அளவுக்கு ஒரு ஹோல் இருந்துட்டு. விநாயகர் திசை பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கநாதரை பார்த்து ரங்கநாதர் இவரை பார்த்துன்னு இருப்பார். அந்த இடத்துக்கிட்ட நின்று 2 பேரையும் தரிசனம் பண்ணால் 2 பேருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். காளின்னா என்ன பண்ணுவா, கீழே ஒரு அசுரனை வதம் பண்ணி உக்ரமாக இருப்பான். ரொம்ப சாந்தத்தில் பாதத்துக்கு கீழே இடுப்பில் தோளில் 3 அசுரனை அடக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ வந்து ஒரு சாஸ்தாவுக்கு நடக்கிறதுனா கருப்பசாமியை கூப்பிடுவாங்க. கருப்பசாமியை மட்டும் கூப்பிட மாட்டாங்க, அவர் சேனபந்தி 21 பேரையும் கேட்டு உத்தரவு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நடத்துவாங்க. காஞ்சி கைலாசநாதர் கோயில் இருக்குல்ல, ஆக்சுவலி இட் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் டு லாட் ஆஃப் டெம்பிள்ஸ் பில்ட் பை சோழர்ஸ். அந்த கோயில் ஒரு சின்ன இடம் இருக்குது, நீங்கள் கர்ப்ப கிரகத்துக்கு பின்னாடி வந்து குனிஞ்சு போகலாம். அதுக்கு என்ன ஐதீகம்னா, அதுக்கு உள்ளே போயிட்டு வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் யூ கேன் ரீச் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட இப்போ ஒரு கேள்வி வைக்கிறேன், சென்னைனா எது ஃபேமஸ்? கோயிலில் கேட்குறீங்களா? பொதுவாக எனக்கு தெரிஞ்ச பொதுவாக சரி, நான் ஒரு க்ளூ தரேன். கபாலி கோயில் ஒரு ஒன் ஆஃப் இது. அதே மாதிரி மயிலாப்பூர் பீச் சொல்லுவாங்க, அண்ணா ஆர்ச் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு நம்மளோட க்ளூ தரேன். இது சொல்லுவாங்க ரயில்வே ஸ்டேஷன், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இது 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 பொதுவாக எடுத்தா இதெல்லாம் தான் மெயினாக வரும். பிரிட்டிஷ் காலத்தில் எது ஃபேமஸ்? பிரிட்டிஷ் காலத்துலேருந்து அது ஃபேமஸ் அப்படின்றது தான். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வரும், இல்லை நம்ம இது வரும், மியூசியம் வரும். சிங்கார சின்னைக்கு ஃபேமஸே கூவம் தான். இந்த கூவம் ரிவருக்கு பக்கத்துலேயே ஒரு சிவாலயம் இருக்குது, திரிபுராந்தகி சமேத திரிபுரேஸ்வரர் அப்படின்னு பேர். ரொம்ப ஃபேமஸான கோவில். ஆனால் இப்போ யாருக்கும் அந்த கோவில் இருக்கிற இடம் கூட தெரியாது. தேவாரம் 14வது பாடல் பாடப்பட்ட ஸ்தலம் அந்த கோவில் இதோ இங்கே பக்கத்தில் கோவத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த கோவில் யாருக்கும் தெரியாது, ஆனால் கோவத்துக்கு பக்கத்தில் பாடல் பெற்ற ஸ்தலம். அது பாடல் பெற்ற ஸ்தலம் கோவத்துக்கு பக்கத்தில் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் போகக்கூடிய கோவில் எது தெரியுமா? ஆத்துக்கோவில், முனீஸ்வரன், அங்காள பரமேஸ்வரி. ஆமாம், ஏன்னா அங்கே வந்து தீமிதிக்கிறது ரொம்ப ஃபேமஸ். கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு மேலே அங்கே தீமிதிப்பா, ரொம்ப ஃபேமஸ். அப்படியே சப்தகன்னி கோவிலை தரிசனம் பண்ணுவா. ஆனால் இந்த சிவன் கோவிலை யாரும் பார்க்கறது கிடையாது. அது இன்னொரு பேர் இருக்குன்னு நினைக்கிறேன், திருவிற்கோர்னு நினைக்கிறேன். திருவிற்கோலம், திருவிற்கோர். மேரு மலையை வில்லா கையில் வச்சுட்டானா, அதான் திருவிற்கோல். அது ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ ஆனால் அதுதான் பாடல் பெற்ற ஸ்தலம். ஓகே, எத்தனை பேர் அந்த கோயிலுக்கு போவா? ஆக்சுவலி எதுக்காக வில்லா கையில் வச்சுட்டாருன்னா அது அது இது இருக்கு, அது ஸ்தல புராணம் இருக்குது, தனியாக இருக்குது. அதை இன்னொரு நாள் பேசுவோம். ஓகே, பெருசாக இருக்கும் அது. ஓகே ஓகே, இப்போ பேசின எல்லா கோயிலுக்குமே ஸ்தல புராணம் இருக்குது. ஆனால் அதை பேச ஆரம்பிச்சா ஒவ்வொரு கோயில் பற்றியும் நம்ம 2 மணி நேரம் ஒரு பாட்காஸ்ட் தாராளமாக போவோம். ஓகே ஓகே. அதே மாதிரி நீங்கள் வந்து கிண்டி பிடிச்சி தாம்பரம் போனீங்கன்னா தாம்பரம் சானிட்டோரியம் மெப்சிக்னலில் யூட்டர்ன் பண்ணிங்கன்னா லெஃப்டில் தனியாக ஒரு ரோடு போகும். அதில் போனீங்கன்னா பச்சை மலை அப்படிங்கிற ஒரு மலை மேலே ஏறும் அந்த ரோடு. ஓகே, சரியா? நடந்து போகலாம். வாசலில் 2 பக்கமும் பிள்ளையார் இருப்பார். தரிசனம் பண்ணிட்டு பொறுமையாக 6 மரம் நடந்து இது மேலே போகலாம். அந்த மலை மேலே இந்த பக்கத்துக்கு காரும் விட்டுருக்கா. மேலே வாசல்லையே ஒரு அம்பாள் கோவில் இருக்குது, லலிதாம்பிகைன்னு நினைக்கிறேன் அந்த அம்பாள் கோவில். தரிசனம் பண்ணிட்டு மேலே போனால் ஆதி காலத்து கோவில், பாழடைஞ்சு போன கோவிலை திருப்பி எடுத்து புனரமைச்சு புதுசாக கட்டியிருக்கா. அந்த மலை மேலேயே கோசாலை இருக்குது. சென்னை சிட்டிக்குள்ளே தாம்பரத்தில் இருக்குது இந்த கோவில். ஓகே. அத்ரி மகரிஷி வந்து பூஜை பண்ண ஸ்தலம். அத்ரிபுரீஸ்வரர்னு சிவன் பேர், அனுஷ்யா தேவின்னு அம்பாள் பேர். அந்த மலையிலேருந்து மேலே ஏறினா கொஞ்சம் அந்த சிவனை பார்த்துட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் மேலே ஏறணுன்னா மேலே ராகு கேதுவோட ஸ்தல விருட்சம் அரச மரம் சம்திங் ஒரு மரம் இருக்குது. அது கீழே பிள்ளையார் இருக்குது. அது அங்கே போய் ஆனந்தமாக தரிசனம் பண்ணலாம். எல்லா சிவனை பார்த்துட்டு அப்படியே திரும்பிடுவா. மேலே யாரும் ஏற மாட்டா. தெரிஞ்சவா மேலே ஏகாந்தமாக போய் உட்காந்து அந்த காற்றுல அந்த காற்றை வாங்கிட்டு இயற்கையை ரசிச்சுட்டு சிவனை தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்தோன்னா வாசல் கிட்ட வந்தோன்னே லெஃப்டில் தனியாக ஒரு படிக்கட்டு இறங்கும். இறங்குனா அடியில் வந்து பாதாளத்தில் பாலா இருப்பாள்.
பாலா திரிபுர சுந்தரி பாதாளத்துலேருந்து தரிசனம் கொடுக்கக்கூடிய ஸ்தலம் அது. ரொம்ப ஃபேமஸான ஸ்தலம். சென்னையில் பாதி பேருக்கு அந்த இடம் தெரியாது. சென்னையில் அதுக்கு ஆப்போசிட்டாக தெரிஞ்ச இடம் குமரகுன்றம், குரோம்பேட்டை, இந்த பக்கம் குன்றத்தூர். ஆனால் இந்த ஸ்தலங்கள்லாம் யாருக்கும் அவ்வளோ ஃபேமஸாக தெரியாது. ஆனால் அவ்வளவு திவ்யமாக இருக்கும். அதே மாதிரி க்ஷேத்திரத்துலலாம் இப்போ அங்கே வந்து பௌர்ணமி கிரிவலம் போயின்னு இருக்கா. எதேர்ச்சியாக ஒரு நாள் அப்படி போகும்போது சென்னையில் மலைக்கோவில் எங்கே இருக்குதுன்னு தேடி எனக்கு தெரிஞ்சு திருநீர்மலை தான், வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போன்ட்டு பார்த்து அங்கே போனேன். அப்போ தான் அந்த குருக்களை கூப்பிட்டு பேசினேன். இந்த ஸ்தல புராணம் என்ன ஏதுன்னு கேட்கும் பொழுது தான் அவர் சொன்னார். அப்போ தான் அந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி அந்த மண்டல பூஜை சொல்லுவாள் இல்லையா, அந்த மண்டல பூஜை போயின்ட்டுருக்கு. அப்போ தான் சொன்னார், இது மாதிரி அடுத்து பௌர்ணமி கிரிவலம் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அதை பழசெல்லாம் இப்போ நாங்கள் கொண்டு வந்துட்டுருக்கோம் திருப்பி அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ இது மாதிரி இடங்களும் நம்ம சிங்கார சென்னைக்குள்ளே தான் இருக்குது. அது இங்கே யாருக்கும் அவ்வளோவா தெரியறதில்ல. அதே மாதிரி எடுத்துட்டேன்னா சிறுவாபுரி முருகன் ரொம்ப ஃபேமஸ். ஆமாம், இங்கேருந்து எக்கச்சக்க பேர் போய். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிறுவாபுரி முருகன் பற்றி யாருக்குமே தெரியாது, சுத்தமாக தெரியாது. அவ்வளோ எம்டியாக இருக்கும். இப்போது இந்த கல்யாணம் ஆகும் ப்ளஸ் ஆல்சோ நிறைய. ஆக்சுவலாக சிறுவாபுரி முருகன் வந்து குழந்தை பாக்கியம் தரக்கூடியவர். கல்யாணம் ஆகணும்னா சிறுவாபுரி முருகனை பிடிக்கப்படாது, திருப்போரூர் முருகனை பிடிக்கணும். ஓகே. திருப்போரூர் முருகன் கல்யாண வரம் கொடுக்கக்கூடியவர். அங்கே வந்து மருமக மட்டும் கொடுக்கல, மாமனும் கொடுக்குறார். பக்கத்திலே நித்திய கல்யாண பெருமாள் இருக்கார். ஓஹோ, சரியா? 2 பேரையும் தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அப்படியே நீங்கள் சென்னைக்குள்ளே வந்தீங்கன்னா போரூரில் ஒரு ஈஸ்வரன் கோவில் இருக்குது. ஆமாம், அந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு மட்டும்தான் தெரியும், வெளியில் அவ்வளோ பேருக்கு தெரியாது. அதுக்கும் ஒரு ஸ்தல புராணம் இருக்குது. ஆக்சுவலாக அது பேரே வந்து ஆமாம், ஈஸ்வரர், ராமலிங்கேஸ்வரர் சம்திங் பேர் வரும். ஓகே ஓகே. ஸோ இது மாதிரி எக்கச்சக்க ஆலயங்கள் பாதி பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஆக்சுவலாக அவரு பக்கத்துலேயே ஒரு முருகன் கோயில் இருக்குல்ல? ஆமாம் இருக்குது. ஏன்னா இது ரெண்டுத்துலேயே ஏதோ ஒன்றும் இல்லை, ரெண்டையுமே குருஸ்தலம். பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் நினைக்கிறாரு. ஓகே. ஸோ அது வந்து ஒன்று ஈஸ்வரன் கோவில், அது ஆதி காலத்து கோவில் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப திவ்யமாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஆலயங்கள் எல்லோரும் போய் தரிசனம். எதுக்காக நாங்கள் இவ்வளோ கோவில்களை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த விசேஷ நாளில் பெரிய பெரிய ஆலயங்களில் கூட்டத்தில் போய் நின்று இது பண்ணுறதுக்கு, இது மாதிரி ஆலயங்களில் போய் ஏகாந்தமாக தரிசனம் பண்ணுறது உங்களுக்கும் ரொம்ப சௌரியம், அந்த கோவிலுடைய சாநித்தியமும் ஏறும். ஆக்சுவலாக எதுக்காக எல்லோரும் கோவிலுக்கு போகணும்னு சொல்கிறது அப்படின்னா, தனி மனித பிரார்த்தனை வேறு, கூட்டு பிரார்த்தனை வேறு. கூட்டு பிரார்த்தனைக்கு பலம் ரொம்ப அதிகம். அதனால தான் கோவிலில் எப்பொழுதுமே பாசிட்டிவ் வைப் இருக்குது. ஏன்னா கோவிலில் இதர வார்த்தைகள் பேச மாட்டோம், சண்டை போட மாட்டோம், ஒன்லி சுவாமி மந்திரங்கள் மட்டும் ஒழிச்சுட்டு இருக்கும். அதுக்கு தூய்மையான இந்த தீப ஜோதி சுவாமி கிட்ட கர்ப்பகிரகத்தில் எப்பொழுதும் எரிஞ்சுன்னு இருக்கும், வாசனை திரவியம் ஊதுபத்தி எரிஞ்சுன்னு இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறது. அங்கே வந்து மந்திரங்களும் ஒழிச்சுன்னு இருக்கும். இப்படி இருக்கிறதுனால தான் அந்த இடம் பாசிட்டிவாக இருக்குது. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சுவாமியை பிரார்த்தனை பண்ண அதோடைய சாநித்தியம் அந்த இடத்துல இன்னும் ரெட்டிப்பாகும். அதனால தான் கோவில் படியதான்னா ஒரு மாதிரி இருக்கும், கோவிலுக்குள்ளே வந்தால் ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் மனசு கஷ்டமாக இருந்தால் கோவிலுக்கு போகிறான். ஏன் மனசு கஷ்டமாக இருந்தால் சினிமாவுக்கு போகக்கூடாதா? இல்லை, ஸோ எதுக்காக கோவிலுக்கு போகிறது அப்படின்னா, மனசுக்கு கொஞ்சம் அமைதி கிடைக்கும். மனசுக்கு அமைதி கிடைத்தாலே நம்ம எந்த கஷ்டத்துக்கு போகிறோமோ அதுக்குள்ளே முடிவை நம்ம மைண்டு யோசிக்க ஆரம்பிக்கும். சயின்டிஃபிக்காக இதுதான் உண்மை. ஆனால் பகவான் வந்து நமக்கு சரி பண்ணி வச்சுட்டாருங்கிறோம், அதுவும் ஒரு காரணம். ஆனால் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ அமைதியாகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்முடைய மூளை இன்னும் இரட்டிப்பாக வேலை செய்யும். அது இங்கே யாருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் தெரியாது. நம்மளை அமைதியும் இதுவும் வந்து பகவான் நமக்கு லைஃப் சர்க்கிள் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளை அமைதியாக்க விடாது. சரியா? ஒரு பிரச்சனை வருதா, அடுத்து அதுக்குள்ளே சொல்யூஷனே பின்னாடி வரும். ஆனால் கண்டுக்க மாட்டோம். நான் நம்ம சேனல் கொஞ்சம் பக்தி பேசலாம்ல முன்னாடி ஒரு பாட்காஸ்ட் போட்டிருப்பேன். வெள்ளையங்கிரி மலையை பற்றி பேசும்போது 10 அடியில் சிவன் இருந்தார், அந்த பொண்ணு வந்து பார்க்காம நேராக போய் நெருப்பில் விழுந்துட்டா அப்படின்னு சொல்லியிருப்பேன். திரும்பி பார்த்துருந்தா சிவனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாம் அந்த பொண்ணு. அதேதான். அதே மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன நினச்சி போகிறோமோ அது நிறைவேற்றி கொடுக்கும். அதுதான் ஆலய வழிபாடு அப்படிங்கிறது. இந்த ஆலய வழிபாடு எல்லா ஃபேமஸான ஆலயங்கள் போகிறதுக்கு இது மாதிரி ரொம்ப தளர்வாக இருக்கக்கூடிய ஆலயங்கள், இது மாதிரி ஆலயங்களில் போய் நம்மளால் முடிஞ்சிருந்து. இல்லை, எனக்கு ஒரு 10 ரூபா சூடை வாங்குறதுக்கு கூட பகவான் எனக்கு வழி வைக்கலை, ஆனால் பகவானுக்கு ஏதாவது செய்ய தோன்றுறது, நேராக கோவிலுக்கு போங்க. ஒரு தொடப்பத்தை எடுத்து கோவில் ஒட்டடை இல்லாமல் பெருக்கி விட்டு வந்தாலே மிகப்பெரிய விஷயம். அவன் அருளாலே அவன் தான் வணங்கின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. நீ வந்து பகவானை பிடிக்கணும்னா அதுக்கு பகவானுடைய அருள் அவசியம் வேணும்.
இந்த ஒளிப்பதிவு மூலியமாக அது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு தான் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கொடுக்கறத விட அது மிகப்பெரிய புண்ணியம். ஆமாம், நிச்சயமா, தாராளமாக. இன்னொன்று இதில் இன்னொரு அழகும் இருக்குது. எல்லா கோயிலும் ஒரே தெய்வம் அப்படின்னும் பார்க்கலாம், இல்லை ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஏன் ஒரே அதாவது சிவன்னா எல்லா இடத்துல இருக்கிறது சிவன் தான், ஆனால் அந்த சிவனையை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேரில் கூப்பிடுறாங்க. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் எல்லாருமே, ஏன் அப்படி கூப்பிடுறாங்க. அந்த ஃபார்ம் ஒரே ஃபார்ம் தான், ஆனால் அந்த ஃபார்முக்கே அத்தனை பேர், அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோயில் வேற வச்சு அதில் ஒரு ஸ்தல புராணம் சொல்கிறாங்களே, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண இன்ட்ரெஸ்டிங்காக பேர் வேற. ஆமாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீவாஞ்சியம்னு ஒரு கோயில் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நினைக்கிறேன். ஸ்ரீவாஞ்சியம் எந்த ஊர்? எல்லாம் நம்ம கும்பகோணம் தான், கும்பகோணம் பக்கத்துல. அப்படி சொல்றேன் ஏன்னா ரொம்ப டீடைல்டா போவேன்னா கும்பகோணம் பக்கத்துல. ஸ்ரீ அப்படின்னு யார சொல்லுவா? அம்பாள். எந்த அம்பாள்? லக்ஷ்மி தான் ஸ்ரீ. ஆனா இது சிவன் கோயில். ஓகே, ஏன் சிவன் கோயிலுக்கு ஸ்ரீவாஞ்சியம்னு பேர் வந்தது? நீங்க தான் சொல்லணும். கதை என்னன்னா, பெருமாள் வந்து இந்த சிவனுக்கு ப்ரே பண்ணியிருந்தாரு நான் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு, அங்க யமனுக்கு சன்னதி உண்டு. ஸ்ரீவாஞ்சியம். சித்திரகுப்தன் கீழே இருப்பான், தமாஷா இருப்பான் சித்திரகுப்தன் அந்த கோயில் போய் பார்த்தீங்கன்னா. அதுக்கு அந்த கதை என்னன்னா, இதுல எனக்கு என்ன தெரியுமா ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இவர் வந்து கோயிலுடைய வரலாறுலாம் அழகா சொல்றாரு. சித்திரகுப்தன் இதெல்லாம் சொல்லும் பொழுது யாரா இவர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோன்றது. அதான் சொல்றேன்ல, கோயில் போறது எனக்கு ஏன் இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா இந்த மாதிரி கதைக்காக தான். கடவுள் தெய்வம் சக்தி செகண்டரி ஃபார் மீ, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, அந்த காலத்துல எவ்வளவு ரசிச்சு இந்த கோயிலை கட்டியிருப்பான் அப்போ ஒருத்தன். அந்த கதை எல்லாருக்கும் தெரியணும்னு கட்டியிருப்பான். அந்த கதையும் அந்த கோயிலோட கதையும் இன்னும் சூப்பரா இருந்தது. யமன் கங்கையும் யமனுக்கும் வந்து ஒரு சோகம் வந்துருதான். அதாவது யமன் யாரையும் கொலை பண்றது இல்லை, இதுதான் உண்மை. யமன் யாரையும் சாகடிக்கிறது இல்லை, நாட் கொலை, தட்ஸ் ராங் வேர்ட். சாகடிக்கிறது இல்லை. யார் ஆக்சுவலாக சாகடிக்கிறா? இல்லை, அவங்களோட அயல் முடியாது, அதனால இல்லை யார் ஆக்சுவலாக சாகடிக்கிறா? பஞ்சபூதம் தான் எல்லாரையும் சாகடிக்கும், இதான் உண்மை. ஆனா நம்ம திட்டுறது யாரை திட்டுறோம்? யமனை திட்டுறோம். எதுக்கு திட்டுறோம்? ஒரு பாவம், அவன் தப்பே பண்ணாம திட்டு வாங்கிட்டு இருக்கான். அவனுக்கு சாபம் வருதா? ஸோ அவன் ஃபீல் பண்ணானா ரொம்ப, சிவா இந்த மாதிரி வந்து நான் யாரையும் சாவடிக்கிறது இல்லை, செத்து போனவா தான் எங்கிட்ட வரா, ஆனா சாபமும் திட்டும் எனக்கு தான் வருது, இதெல்லாம் கழியணும்னா எனக்கு வழி சொல்லுன்னாராம். அதுக்கு சிவன் அவனுக்கு ஒரு கதை சொல்லியிருக்காரு. கங்கைக்கு இதே மாதிரி ஒரு தாட் இருந்துதான், எல்லாரும் என்கிட்ட வந்து பாவத்தை எனக்கு கொடுத்துடுறா, அப்ப நான் யார்கிட்ட போய் பாவத்தை கொடுக்குறது? அதேதான் கரெக்ட். ஸோ கங்கைக்கு என்ன சொல்லியிருக்காராம், நீ ஸ்ரீவாஞ்சியம் வந்து அங்க இருக்கிற தீர்த்தத்துக்கு குளிச்சுட்டு நீ உள்ள வந்து எனக்கு ப்ரே பண்ணுவோம், பாவம் போய்டுன்னு சொல்லியிருக்காராம் கங்கைக்கே. ஸோ அதே அட்வைஸ் இவருக்கு தராரு, நீ அந்த கோயிலில் வந்து அங்கே தீர்த்தம் ஆடிட்டு நீ வந்து ப்ரே பண்ணு, உனக்கு பாவம்லாம் போய்டும் சொல்லியிருக்காரு. அதனால அங்கேயே வந்துட்டோம். இதுதான் அந்த கோயிலோட கதை. இந்த மாதிரி கதை கேட்டு தான் அந்த கோயிலுக்கு நான் போதேன். அந்த கோயில் இருக்குன்னு எனக்கு தெரியாது, பட் இந்த மாதிரி யார்கிட்டயோ பேசும்போது இந்த மாதிரி கதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை எனக்கு சொல்றா. அதுக்கே அந்த கோயில் போய் பார்த்தா அந்த கோயில் சூப்பரா இருந்தது. ஓகே, அந்த கோயில்லையும் யாருமே வரமாட்டான். மேக்சிமம் ஒரு டைம்ல ஒரு 20 பேர் இருந்தாலே பெரிய விஷயம். அதே மாதிரி திருமணஞ்சேரி, அது எனக்கு அது ஆக்சுவலாக ஒரு ஐலண்டில் இருக்கு. திருமணஞ்சேரி கோயில் ஒரு ஐலண்டில் இருக்குன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாது, ஏன்னா மேலே ஸ்லாப் போட்டிருப்பா. ஆக்சுவலி இட்ஸ் சிட்ஸ் ஆன் அன் ஐலண்ட். திருமணஞ்சேரியோட ஸ்பெஷாலிட்டி வந்து நித்திய கல்யாண கோயில் மாதிரி, ஏன்னா பெருமாளுக்கும் சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடந்துனே இருக்கும் மாதம் மாதம். அந்த மாதிரி எங்கேயுமே நடக்காது வேர்ல்டில். ஸோ அது ஒன்று. ப்ளஸ் தாயார் வந்து சிவனோட காலை பார்ப்பா, அந்த ஸ்டாச்சுவே அப்படி தான் இருக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டெம்பிள் அண்ட் ஐலண்டில் இருக்கும். அது ஐலண்டுன்னு அங்கே இருக்கிற சிவாச்சாரியார் சொன்னால் தான் நீ கவனிப்பார். ஓகே, அந்த கோயிலும் நல்ல கோயில், ஆனால் அங்கே கூட ஜாஸ்தி வரும். ஆனால் கல்யாணம் ஆகாத எல்லாரும் அங்கே வந்து வேண்டிப்பா, பட் அவள் அங்கே காசு எதிர்க்க பார்க்க மாட்டாள். ஸோ அது வரைக்கும் நல்ல விஷயம், உள்ள கூப்பிட்டெல்லாம் பண்ணுவாள். அதே மாதிரி திருப்பாம்புரம், தட் வாஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் டு மீ. அந்த கதை கேட்கும் போதும் ராகவும் கேதுவும் சேர்ந்து வேணும் அங்கே சிவனுக்கு ப்ரே பண்ணியிருக்கா. ஒன் ஆஃப் தி ஃபியூ ரேர் டெம்பிள்ஸ் வேர் தி கேம் டுகெதர் அண்ட் ப்ரே. 2 பேரும் ஒன்றா வந்து ப்ரே பண்ண இடம் அது. ஓகே, ஸோ அந்த மாதிரி கோயில் இருக்கா. திருப்பாம்புரம் போகிறதே பயமாக இருக்கும். இந்த திருமணஞ்சேரி சொன்னார் இல்லையா கல்யாண பிரார்த்தனைக்கு, அதே மாதிரி ஒரு ஸ்தலம் கும்பகோணம் பக்கத்தில் பாபநாசத்துக்கிட்ட இருக்குது, திருநல்லூர் அப்படின்னு பேர். இந்த திருநல்லூரில் ஃபேமஸ் என்னன்னா பஞ்சவர்ணேஸ்வரர் சிவன், ஸ்வயம்புலிங்கம், சரியா, சதுர ஆவுடை. அந்த ஒரு நாளைக்கு 5 நிறம் மாறுவார் அந்த சிவன். ஓகே, இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, சிவன் கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே சுவாமி, அம்பாள்,
பெருமாள், பிரம்மா எல்லாரும் இருப்பா. ஆஹா. பின்னாடி ஸ்வதையா இருப்பா. ஓகே. என்ன காரணம் அப்படின்னா, அங்கே கைலாயத்தில் சுவாமி அம்பாளுக்கு இது நடக்கிறது, திருக்கல்யாணம். இங்கேருந்து எல்லாம் கிளம்பி கைலாயத்துக்கு போயிடுறா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, வடக்கு கீழே இறங்கி தெற்கு மேலே தூக்கின்றது பாரம் தாங்காமல். உடனே இவர் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அகத்திய பெருமானை நீ அங்கே போப்பா, போயிட்டு அங்கே சரி பண்ணுங்கிறார். அப்படி அகத்திய பெருமான் வந்த இடம் தான் இந்த திருநள்ளூர். ஓகே. இங்கே வந்தோன்னே அவர் எல்லாத்தையும் சமப்படுத்தணுன்னே, உன் திருக்கல்யாணத்தை என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னோடனே அகத்தியருக்காகவே அங்கே வந்து கல்யாணம் பண்ணிட்டார் சிவபெருமான். அருமை. தமிழில் சொல்லணும்னா கல்யாண சுந்தரநாயகி சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர், கிரி சுந்தரநாயகி சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாள். ரொம்ப ஃபேமஸான கோவில். அது ஆதி காலத்தில் ஒரு மன்னர் கட்டினார். அந்த மன்னருடைய பேர் எனக்கு தெரியல. அது அவர் வந்து ஒரு கட்டெரும்பாக இருந்திருப்பார். அதை வந்து ஒரு யானை மிதிச்சிருக்கும். அவர் அடுத்த ஜென்மம் எடுத்து கட்டும் பொழுது முன் ஜென்ம பகையினால் அந்த கோவில் எப்படி இருக்குன்னா, யானை மேலே வந்து சுவாமி தரிசனம் பண்ண முடியாதபடி இருக்கும். ஏன்னா சுவாமி வந்து கொஞ்சம் மேலே இருப்பார், படியில் ஏறி தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். யானையால் அதில் ஏற முடியாது. இது வந்து முன் ஜென்ம பகையால் இது கட்டப்பட்டது அப்படின்னு கூட ஒரு புராணங்கள் இருக்குது. அந்த கோவிலேருந்து வெளில வந்து ரைட் எடுத்தோம்னா லெஃப்ட் சைடில் வடக்கு முகத்தில் எங்கள் அம்மா காளி உட்காந்துருப்பா. ஓகே. அஷ்டபுஜ காளி, ரொம்ப சாந்தம். காளின்னா என்ன பண்ணுவா, கீழே ஒரு அசுரனை வதம் பண்ணி உக்ரமாக இருப்பாள். ரொம்ப சாந்தத்தில் பாதத்துக்கு கீழே இடுப்பில் தோளில் 3 அசுரனை அடக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அங்கே மட்டும்தான் அதே மாதிரி காளியை பார்க்க முடியும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் தான் திருக்கருக்காவூர் கர்ப்பரக்ஷாம்பிகை. எல்லாம் குழந்தை வரத்துக்கு அங்கே தான் போவாள். ஓகே. ஆனால் அது கிடையாது. நல்லூர் காளி தான் குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடியவ. ஓகே. இங்கே வெங்காலப்படியில் விளக்கேற்றிட்டு ஐயோட கர்ப்பரக்ஷாம்பிகையை போய் தரிசனம் பண்ணும். இவ கர்ப்பத்தை கொடுக்கக்கூடியவ, அவ கர்ப்பத்தை ரட்சிக்கக்கூடியவ. ஓகே. அது நிறையா பேருக்கு அந்த விஷயம் தெரிய மாட்டேங்குது. ஆமாம். இன்னொன்று, மாசி மகம் பிறந்ததே இங்கே தான் பிறந்தது அப்படின்னு ஒரு புராணம் இருக்குது. வாசலில் ஒரு பெரிய குளம் இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட 108 கிணறு சம்திங், ஏதோ சமுத்திரமே அங்கே வந்து சேர்ந்த மாதிரி சொல்லுவாள். அது ஏதோ ஒரு பார்வதி அம்பாளுக்காக அந்த சமுத்திரம் அங்கே உருவாச்சு அப்படின்னு ஒரு கதை புராணம் இருக்குது. அந்த புராணத்தை நான் தனியாக பயோகிராஃபியாக நம்ம சேனலில் போடுற அவசியம் பண்ணலாம். ரொம்ப பிரசித்தி பெற்ற சொல்ல, அங்கே ஸ்நானம் பண்ணால் பாவம் போயிடும் அப்படின்பா. ஆஹா. அங்கே வந்து பிரம்மோற்சவம் ரொம்ப விசேஷமாக நடக்கும். மாசி மகத்துக்கு கூட்டம் அப்படி இருக்கும். இங்கேருந்து நிறையா பேர் அங்கே போயிட்டு காளிக்காகவே அங்கே நிறையா பேர் போவாள். அந்தளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஸ்தலம். கல்யாண பிரார்த்தனைக்கு அங்கே இன்னும் விசேஷம் அப்படிங்கிறத இந்த இடத்துக்கிட்ட நான் சொல்ல வரேன். இவ்வளோ கோயில் பேசிட்டா, கணபதி தாசன், விநாயகர் தாசன், விநாயகரை பற்றி பேச வேண்டாமா? விநாயகரை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராட்காஸ்டே போட்டிருக்கோமே. தாராளமாக. இப்போ ஒன்று வந்து விநாயகர் கோயில் பற்றி மட்டுமே நம்ம முழுசாக வந்து ஒரு இதை எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்காஸ்ட் பண்ணால். இதை தவிர நான் கும்பகோணம் கோயில்கள்லேயே இதுலேயே நிறைய வந்துருச்சு. இப்போது ஆக்சுவலாக இன்னுமே வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்கிறதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா ஸ்தலம் விநாயகர் கோவில்னா நிறையா பேருக்கு தெரிஞ்சது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். அவர் வந்து குடஞ்ச விக்கிரகம். சரியா? ரொம்ப விசேஷம் யாருன்னா உச்சி விநாயகர், மலைக்கோட்டை. ஓகே. தாய்மான சுவாமியை பார்த்துட்டு மேலே போய் தரிசனம் பண்ணோம்னா ரொம்ப விசேஷம். அது என்ன காரணம் மலைக்கோட்டை அவ்வளோ விசேஷம்னு நான் சொல்கிறேன் இந்த இடத்துக்கிட்ட அப்படின்னா, ஏன்னா மாமானை பார்த்துன்னு உட்காந்துருப்பான். ஓகே. விநாயகரோட திசை பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கநாதரை பார்த்துட்டு புரியுதா? ரங்கநாதர் இவரை பார்த்துன்னு இருப்பார். ஓகே. அந்த இடத்துக்கிட்ட நின்று 2 பேரையும் தரிசனம் பண்ணா 2 பேருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். பாதி பேருக்கு அது தெரியறது கிடையாது. ஓகே. ஏன்னா மாமனுக்கு மருமனுக்கும் அவ்வளோ பாண்டிங் உண்டு. ஓகே. ஏன்னா விபீஷணர் தானே ரங்கநாதரை இலங்கைக்கு கொண்டு போகும்போது விநாயகர் தான் சிறுவன் ரூபம் எடுத்துகிட்டு வந்து கையில் வச்சுட்டு ஒரு சன்னியாவந்தனம் பண்ணிட்டு வரேன், ஆற்றுல இறங்கினார். 3 வாட்டி உன் பேரை சொல்லுவேன், அதுக்குள்ளே வரலன்னா இங்கே வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த ரங்கநாதர் எங்கே கீழே வைக்கிறாரோ அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுவார். விபீஷணா 3 வாட்டி கூப்பிடுவார். இதோ வந்துட்டேன்னு சொல்லுவார். 3 வாட்டி கூப்பிட்டுட்டேன்னு கீழே வச்சிருவார். ரைட்டு. கீழே வச்சோன்னே விபீஷணர் வந்து இந்த குழந்தைய அடிக்க வருவார். அப்போ தான் விநாயகர் ஒரு ரூபத்தை எடுப்பார். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோன்னே ரங்கநாதர் வந்து, நான் இங்கே சைன கோலத்தில் இருப்பேன், என் மருமானை பார்த்துன்னு இருப்பேன், என்னுடைய சிரசு உன்னுடைய தேசத்தை பார்க்க இருக்கும் அப்படிம்பார். ஸ்ரீரங்கநாதருடைய சிரசு பார்த்தீங்கன்னா இலங்கையை பார்க்க இருக்கும். ஓகே. சரியா? ஏன்னா
இங்கேருந்து இலங்கையை ரட்சிக்கிற மாதிரி அர்த்தம். புரியுது. ஏன்னா எடுத்துட்டு போகிறது. ஸோ அந்த ஒரு விசேஷம் வந்து மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாருக்கு உண்டு. ஸோ அது மாதிரி ஒரு பிள்ளையார் எடுத்தோன்னா எக்கச்சக்கம் சொல்லலாம். பிள்ளையாருக்கு என்ன பஞ்சமா, அவருடைய விஷயங்கள் ரொம்ப தனியாக இன்னொன்று போகும். அவர் கேட்குறாரு ரொம்ப நிறைய ஆரம்பிச்சா நீ பார்த்த மாட்டேன், பாட்காஸ்ட் எங்கேயோ போயிட்டு இருக்கும். அப்புறம் இதுவே ஒரு நல்ல திருவள்ளூரில் ஆரம்பிச்சு நார்த் வரைக்கும் போகலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் சொன்ன உடனே எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. சொல்ல நான் மனசு கேட்காது. மாங்காடு காமாட்சி ஊரு பூரா தெரியும். இங்கே சென்னையில் தெரியாத ஒரு இதுவே இல்லை. நான் வெள்ளீஸ்வரர் யாரும் பார்க்க மாட்டாங்க, தெரியவே தெரியாது, இருக்கிறதே தெரியாது அவர் இருக்கிறது. அது வந்து நிறைய பேர் வந்து அவ்வளோ ஒரு அழகான. அதே மாதிரி காஞ்சி காமாட்சி தெரியும். பங்காரு காமாட்சி தெரியுமா? தஞ்சாவூர் பங்காரு காமாட்சி ரொம்ப ஃபேமஸ். தஞ்சாவூர் தஞ்சாவூர்காரா எல்லாருக்கும் தெரியும். மிச்சம் யாருக்கும் பங்காரு காமாட்சின்னு ஒரு அம்பாள் பேர் இருக்கான்னே கேட்பா. ஆக்சுவலா புரியுது. அவ்வளவு ஃபேமஸ் தஞ்சாவூர் பங்காரு காமாட்சி. காமாட்சியை தெரியறதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரிஞ்சது பங்காரு காமாட்சி தான். அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அதான் சொல்கிறேன்ல, கோயில் போகிறதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போனால் நல்லாயிருக்கும். அந்த டாப்பிக்கில் வரும்போது நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம், ஒரு பக்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்கேன்னு. நம்ம கூட ஃபஸ்ட் நீங்கள் பக்த ஆஞ்சநேயர் கோயில்னா என்ன ராமர் கோயில்னு கேட்டோம். இல்லை சிவன் கோயில். என்னங்க சொல்கிறீங்க, சிவன் கோயிலில் ஆஞ்சநேயரா இருக்குது? அந்த மாதிரி பக்தாஞ்சநேயன் கோயில் இருக்குது. நான் அந்த கோயில் பேர் சொல்லலை, மக்கள் வந்து கண்டுபிடிக்கிட்டோம், கொஞ்சம் ஆக்டிவிட்டி மாதிரி கொடுப்போம். ஆனால் அந்த கோயிலில் இருக்கிறது முனைப்பர் தான், சிவன் அம்பாள் ஆஞ்சநேயர் தான். வேற யாருமே இருக்க மாட்டா. நம்ம ஊர் கும்பகோணம் இல்லை, கும்பகோணத்துல ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் போகணும். நாட் ஈவன் 30, அது முன்னாடியே வந்துடும். அழகா இருக்கும் கோயில். அங்கே ஆஞ்சநேயர் வந்த கதை ராமாயணத்தை சம்மந்தப்பட்டது, அதுவும் மக்கள் கண்டுபிடிக்கட்டும். இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஓகே, அங்கே வந்து ப்ரே பண்ணி அவருக்கு ஒரு சாப விமோசனை கிடைச்சதா சொல்கிறான். வெறும் சிவன் தயார், ஆஞ்சநேயர் மட்டும் இருப்பான். இந்த மாதிரி ஆஞ்சநேயருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டான கோயிலாக நம்ம ஊரில் இருக்குது. ஓகே, நம்ம திருப்பி நாங்களும் ஆஞ்சநேயர் தான் போகிறோம், அந்த மாதிரி தான் போகிறோம். அந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி நிறைய ஆஞ்சநேயர் கோயில் தேடி. அதான் சொல்கிறேன்ல, கோயில் போகிறது எதுக்கு? மனசாந்திக்கு. கோயில் போகிறதுல 2 ஃபுல்ஃபில் பண்ணணும். ஒன்று உன்னோட இன்டர்னலாக ஃபுல்ஃபில் பண்ணணும், ரெண்டாவது அந்த கோயிலும் தழைக்கணும். உயிரோட்டத்தோடு இருக்கும். ரெண்டாவது, அந்த காலத்தில் சொல்லுவாங்க கோயில் இல்லாத ஊரில் குடி இருக்காதுன்னு. அதுக்கு வந்து நாட் ஓன்லி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் காட் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. எக்கானமி, நம்ம இந்தியா இன்றைக்குமே கோயில் பேஸ்ட் எக்கானமி தான். சபரிமலை பேஸ்ட் எக்கானமி, அமர்நாத் எக்கானமி, பத்ரிநாத் எக்கானமி, கைலாசம் எக்கானமி, கும்பகோணம் ஒரு எக்கானமி. இது எல்லாமே மினி எக்கானமி. நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போய்டுறோம், இவ்வளோ கோயில் இருக்குது, இதெல்லாம் போயிட்டு வரோம். ஆனால் நம்ம கொஞ்சம் அது ஒரு விசாலமாக யோசித்தோன்னா, அந்த கோயிலை சுற்றி நடக்கிற ஆக்டிவிட்டினால அந்த ஊர் எவ்வளோ தழைக்கிறது. ஸோ ஒவ்வொரு கோயில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஸோ இன்னொன்று, அந்த காலத்தில் கோயில் கட்டுறதுக்கு ஒரு ரீசன் இருந்தது. கோயில் கட்டினா மக்கள் வருவா, மக்கள் வந்தால் அந்த இடம் டெவலப் ஆகும், அந்த இடம் டெவலப் ஆனால் அங்கே ஒரு எக்கானமி இருக்கும். இதுதான் பெரியவாளோட சிட்டி பிளானிங். ஏன்னா எல்லாராலையும் எல்லா கோயிலுக்கும் போக முடியாது, கரெக்டாக. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு கோயிலுக்கு ஆக்சஸ் இருக்கணும். அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்தான் அந்த காலத்தில். கும்பகோணங்கிறது மட்டும் கோவில் நகரம் கிடையாது. கும்பகோணத்தை சுற்றி இந்த நவக்கிரக ஸ்தலங்கள் இருக்கிறதுனால கோவில் நகரம்னு சொல்கிறோம். நீங்கள் அப்படியே கொஞ்சம் தூரமாக திருநெல்வேலி பக்கம் வந்து பாருங்கோ, என்ன அழகாக இருக்கும். ஒரு சாஸ்தாவும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஓகே, சொரிமுத்தையனார் அச்சங்கோவில், அது மாதிரி செண்பகமலை காடு, கருப்பன் விளையாடுவான். அந்த காட்டுக்கு வரத்துக்கு 18ஆம் படியிலேருந்து சன்னிதானத்துலேருந்து எப்படி இறங்கி வந்தான், யார் யார் வாழ்க்கையை மாற்றி வந்தான், யார் யாருக்கு என்னென்ன பதவியை கொடுத்தான், வரும்போது வீரிய பெருமாளை எப்படி அழைச்சிட்டு வந்தான் அப்படிங்கிறதெல்லாம் இது மிகப்பெரிய பாட்காஸ்ட். செண்பகமலை காடு, செண்பகமலை ஐயனாருக்கு கருப்பன் வந்து சேர்ந்த கதை. முதல்ல வீரிய பெருமாளை வர வச்சது, அதுக்கப்புறம் கருப்பன் எப்படி வர்றது, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு. இதெல்லாம் திருநெல்வேலியில் மட்டும்தான் தெரியும், பாதி பேருக்கு அது தெரியாது. திருநெல்வேலியில் காட்டழகர்னு ஒரு பெருமாள் இருக்காராம். ஓகே, நானும் ரீசெண்டாக தான் கேள்விப்பட்டேன், இன்னும் ஃபுல்லாக அதை பற்றி படிக்கல, ரிசர்ச் பண்ணல. இப்போ ஜஸ்ட் புட்டிங் இன்ஃபர்மேஷன் ஆகுது, கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது கோயில், ரிமோட் ஹில்லில் இருக்குது, போகிற வழியும் நல்ல ஒரு மலைப்பாதை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படிக்க அதை பற்றி. அதை இன்னும் ஃபுல்லாக ஆராயலை, ஸோ ஏதாவது தப்பாக சொல்லி தானே மன்னிச்சுக்கோங்க, பட் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நிறைய இருக்குது நம்ம ஊரில். ஸோ அந்த மாதிரி கோயில் இன்னொன்று, இந்த 108 சிவஸ்தலம், 108 திவ்ய தேசம், இதெல்லாம் போகலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் அதில் ஒரு கோர்வை இருக்குது, ஒரு கதை இருக்குது. இப்போது நாச்சியார் கோயில்னு சொல்கிறோம். நாச்சியார் கோயில்னு சொன்னால் எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? தெரியல. நீங்கள் நான் எப்படி சொல்கிறேன், கல்கருடர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். கல்கருடரோட ஸ்பெஷாலிட்டி என்ன?
இல்லை கேள்விப்பட்டிருக்கேன் ஓகே, நான். அந்த கோயில் வந்து ஆக்சுவலி நாச்சியார் கோயில். அந்த கோவிலில் வந்து கல்கருடர் ஒரு வாகனம். ஆமாம். சரியா? அது வாகன மண்டபத்துக்குள்ளே இருப்பார். வாகன மண்டபத்தில் எடுக்கும் பொழுது 4 பக்கமும் ஒரு ஆள் தூக்கிட்டு வெளில வருவா. வெளில வந்தோடனே அந்த 4 பேர் 8 பேராக மாறுவா. 8 பேர் 16 பேராக மாறுவா. 16 பேர் 32 பேராக மாறுவா. 32 64 ஆகும். 64 108 ஆகும். 108 பேர் அந்த கருடனை தூக்குவா. ஓகே. ஏன்னா அப்படி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறான் போக 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 திருப்பி வர வர 108 64 அக்கௌண்ட் குறையும். ஸோ நாச்சியார் கோயில்னு சொன்னால் அந்த கோயில் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அது ரொம்ப ஃபேமஸ் அந்த கும்பகோணத்தில். ஆனால் இன்னொரு நாச்சியார் கோயில் இருக்குது உறையூரில். உறையூர் வந்து பழைய சோழ கேபிட்டல். ஓகே. அங்கே நாச்சியார் கோயில் இன்னும் அழகாக இருக்கும். ஓகே. ஆனால் இது 108 திவ்ய தேசம் போகிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே. இப்போது ஸ்ரீரங்கம் வந்து உள்ளே போக முடியாது. அந்த மாதிரி உப்பிலியப்பன் கோயில் ஈஸியாக பார்த்துட்டு வந்துடலாம். கல்கருடர் கொஞ்சம் கஷ்டம் விசேஷமான நாளில். ஆனால் இந்த நாச்சியார் கோயிலில் யாருமே இருக்க மாட்டா, நீங்கள் உள்ளே போனால் பார்த்துட்டு வரலாம். ஸோ அதுதான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி அழகாக ஒரு கோர்வையாக ஒரு கோயில் போனால் அந்த ஃபுல் கதையை முடிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் அந்த மாதிரி பண்ணாலே நம்மளால் நிறைய கோயில் போக முடியும், நிறைய கோயிலை வாழ வைக்க முடியும். சரி, உடனே சாமிக்கு சக்தி இல்லையா, சாமி வாழாதான்னு கிடையாது. சாமி அங்கே வந்த காரணம் என்னென்னா நீ நல்லா இருக்கணும் தான். நான் சொன்னேன்ல, எக்கானமி பெஸ்ட்டு தான் எல்லாமே. நீ நிறையா வாட்டி வந்தால் உன்னை நம்பி ஒரு 4 பேர் கடைப்படுவான், அவனை நம்பி இன்னொரு 4 பேர் கடைப்படுவான். அப்படி தான் ஊர் டெவலப் ஆகும். அந்த காலத்தில் அப்படி தான் ஊர் டெவலப் பண்ணால் எல்லா ராஜாவும் அந்த கோயிலை கட்டிட்டு நிலத்தை கொடுத்துட்டு இந்த நேரத்துலேருந்து வரதெல்லாம் நீ எடுத்துக்கோ, அது அந்த ஊர் மக்கள் மார்க்கெட் இருக்கும், வியாபார இதுவே இருக்கும், எல்லாமே அப்படி தான் இருக்கும் இல்லையா. அதனால தான் கோயில் அது ஊரில் குடியேறாதுன்னு சொல்லுவா. வேறு ஒன்றுமே கிடையாது. ஃபேக்ட் என்னன்னா எக்கானமி இருக்கும். இன்னொன்று அந்த காலத்தில் கோயில் ஒரு ட்ரஸ்ட் இருந்தது. கோயில் பணத்தை யாரும் திருட மாட்டா, கோயில் பணத்தை யாரும் ஏமாற்ற அந்த காலத்தில். இப்போ நீ அயோத்தியா ராமர் கோயிலே பணத்தை திருடிட்டாங்க. நம்ம இல்லை சொல்கிறேன், அந்த மாதிரி ஆகிட்டோம். நம்ம அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஆக்சுவலி நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யும். அதுவே வந்து 4 பேருக்கு நல்லது பண்ணும். புரியுது. ஷோலிங்கரில் நரசிம்மர் இருக்கார் இல்லையா, அவருக்கு பிரம்மோற்சவம் நடக்கும். என்னென்ன வாகனம் போகணும்லாம் எனக்கு தெரியாது, ஒரே ஒரு வாகனம் தான் தெரியும், ஹனுமந்த வாகனம். கூட்டமாக அந்த ஹனுமந்த வாகனத்தை தூக்கிட்டு ஓடி வருவா. அதாவது வந்தே பாரத் அளவுக்கு வச்சுங்களேன், ஓடி வருவா. அந்த கற்பூரத்தட்டு தேங்காய் பழத்தட்டுலாம் காமிச்சா நிப்பாட்ட மாட்டா. ஒரு தாள் வாழைப்பழத்தை இப்படி தூக்கி காமிச்சா அப்படியே சடன் பிரேக் போட்ட மாதிரி நின்றுவார் நரசிம்மர். இதே மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் சில இடத்துல ரொம்ப விசேஷமாக நடக்கும். ஓகே. அது நம்ம என்ன ஏது அப்படிங்கிறது. இப்போ வந்து சபரிமலை எடுத்துட்டா பொங்கலி உத்திரத்துக்கு ஐயப்பன் மேலேருந்து கீழே வருவார். கீழே வந்து பம்பையில் ஸ்நானம் பண்ணிட்டு போவார். என்றைக்குமே ஐயப்பனை சன்னிதானத்தில் பார்க்க மகளிர்களுக்கு அலௌடு கிடையாதுன்னு ஒரு விதி இருக்கு. ஏன்னா அங்கே வந்து தவக்கோலத்தில் இருக்கார், நித்திய பிரம்மச்சாரியாக இருக்கார் அப்படின்னு. ஆனால் இந்த பங்குனி உத்திரத்துக்கு அவர் கீழே வரும்போது ஃபுல்லாக அங்கே லேடிஸ் மட்டும்தான் இருப்பாள் ஐயப்பனோட சேர்ந்து ஸ்நானம் பண்ணுறதுக்கு. ஓகே, சரியா? இது மாதிரி ஒரு இடத்துல ஒரு விஷயங்கள் ரொம்ப பிரசித்தி பெற்று நடக்கிறது. அதெல்லாம் என்ன விஷயங்கிறத கண்டுபிடிச்சி அந்த நடக்கக்கூடிய அந்த சந்தோஷமான நிகழ்வில் போய் கலந்துட்டோம்னா இன்னும் விசேஷமாக இருக்கும். இன்னொன்று, இந்த குழந்தை கூட்டின்னு போகும்போது எல்லாரும் சொல்லுவாங்க குழந்தைக்கு போர் அடிக்கும், இல்லை பசங்களுக்கு போர் அடிக்கும் கோயிலாக போனால். நம்ம பெரியவாள்லாம் நல்லா யோசிச்சிருக்கா, ஒரு கோயில் எங்கே வச்சா எல்லாருக்கும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தாரங்கம்பாடின்னு ஒரு ஊர் இருக்குது பூம்புகார் பக்கத்தில். பூம்புகார் இஸ் அன் வெரி ஏன்ஷியன்ட் டவுன் நினைக்கிறேன். பக்கத்தில் தாரங்கம்பாடின்னு ஒரு இடம் இருக்குது. ஒரு பழைய சிவன் கோயில் இருக்குது, அது பீச்சில் இருக்கும். ஓகே ஓகே அந்த பீச் பக்கத்தில், அந்த பீச்சில் ஒரு ஃபோர்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கோயிலுக்கு போனால் பீச்சுக்கும் போகலாம், ஃபோர்ட்டுக்கும் போகலாம். ரைட்டு, கரெக்டாக. அதே மாதிரி திருநெல்வேலி, நான் ஏன் இந்த எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னா, மக்கள் கோயிலுக்கு மட்டும்தான் போகிறாங்க. ஆனால் திருநெல்வேலியில் 2-3 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. மணிமுத்தார் ஃபால்ஸ் இருக்குது, அகஸ்தியர் ஃபால்ஸ் இருக்குது, அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போங்க. ரைட்டு. அதனால தான் அவன் என்ன பண்ணா, மலை மேலேயும் கடலுக்கு நடுவுலையும் ஏன் கோயிலை வச்சானா, நீ அந்த இடத்துக்கு போன்னு சொன்னால் போக மாட்டேன், கோயில் இருக்குன்னா போவேன். நீ கான்செப்டே அதான். ரைட். கான்செப்டே அதான். நீ வந்து உன் ஊர்லேயே இருப்ப, உன் ஊரை விட்டு வெளியே வந்து உலகம் எவ்வளோ பறந்தது, உலகத்தில் எவ்வளோ விஷயம் இருக்குன்னு கற்றுக்கணுன்னா அதுக்கு தான் டிஃப்ரெண்ட் இடத்துல கோயில் கட்டி, அதுவும் வினோதமான இடத்துல கோயில் கட்டி, அதுக்கு ஒரு வினோதமாக கதையும் சொல்லி அங்கே ஒரு சாமியை வச்சு நீ உன்னை வர வச்சாதான் நீ அந்த இடத்த வந்து பார்ப்பன்னு உன்னை வர வைக்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ பசங்களை கூப்பிட்டு போகும்போது இப்படி பிளான் பண்ணுங்க. இப்போ தாரங்கம்பாடி சைடாக போகிறீங்களா, ஓகே, சிதம்பரம் போனீங்கன்னா தாரங்கம்பாடி போகலாம், அது அந்த ரூட். அது சிதம்பரத்துலேயே இப்போ அவ்வளோ பெரிய இது இருக்குது, மேங்க்ரோவ்ஸ் இருக்குது. மேங்க்ரோவ்ஸ் தானே, அந்த போட்டிங் போகிற இடம் இருக்குது. அங்கே கூட்டிகிட்டு போங்க, பசங்களும் என்ஜாய் பண்ணுவோம், நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க, கோயில் போன மாதிரியும் இருக்கும். சிதம்பரம்னு சொன்னோன்னே எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது.
சிதம்பரத்தில் எந்த தெய்வம் ஃபேமஸ்? நடராஜர். யாரை சொல்ல தெரிஞ்சிருக்கு, தில்லை காளியஸ். நடராஜர் ஆடல் அரசன். சிதம்பரத்தோட எல்லை தெய்வம் காளி, தில்லை காளி. ஓகே, சரியா? அந்த அம்பாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தலை குமிஞ்ச மாதிரி இருப்பா. என்ன தலை குனிஞ்சதா இருக்கா? லைட்டா, ஐ மீன் வெக்கத்தில் கூட வச்சுக்கலாம். என்ன ஆகும்னா சிவனுக்கும் அம்பாளுக்கும் போட்டி நடக்குமா. அதில் ஆடல் அரசன் சிவன் ஜெயிச்சுட்டு வரான். ஸோ அதனால வெக்கத்தில் தலை குனிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வரலாறு இருக்கு. ஓகே, சிதம்பரத்தில். அதே மாதிரி இப்போ ஏற விடுறதில்ல. சிதம்பரத்தில் தில்லை நடராஜரை தரிசனம் பண்ணணும்னா கனக சபை மேலே ஏறி நின்று மட்டும்தான் தரிசனம் பண்ணணும். ஓஹோ. ஆனால் இப்போ யாரும் அங்கே ஏற விடுறது தீட்சதா பிரச்சனை அவாளுக்குள்ள அந்த இதில் ஏற விடுறது கிடையாது. அது மாதிரி நீங்கள் எப்பப்போ சிதம்பரம் போகிறீடோ அப்பப்போ நேராக போய் தில்லை காளியை தரிசனம் பண்ணுவோம். வரப்பிரசாதி கேட்டோன்னு கொடுத்துருவா. அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற தெய்வம் தில்லை காளி. தில்லை காளிக்கு அடுத்து நான் யாரை சொல்லுவேன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய உறையூரில் இருக்கக்கூடிய வெக்காளி. வெக்காளியோட ஃபேமஸ் என்னென்னா கர்ப்பகிரகம் கிடையாது. வெயிலில் இருப்பா, வெயிலில் காய்வா, மழையில் நனைவா. கர்ப்பகிரகம் கட்டினா நிற்காது. ஓஹோ. அது என்ன காரணம் அப்படின்னா, என் ஊரில் பஞ்சம் பட்னின் இல்லாமல் இருக்கும் பொழுது தான் என்னோடய கர்ப்பகிரகம் ஏறணும் அப்படின்னு சொல்லி தவத்தில் உட்கார்ந்துருக்கிறதா ஒரு இது உண்டு. அப்படி தவத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு தெய்வம் பக்கத்திலே இருக்கக்கூடிய சமயபுரத்தா. பயங்கர பவர்ஃபுல் அந்தம்மா. சித்திரை மாதம் லோகம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு பச்சைப்பட்டினி விரதம் இருக்கா. இதெல்லாம் தெரியும். சமயபுரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி உஜ்ஜயினி மகாகாளி கோவில் இருக்கு. அது யாருக்கும் தெரியாது. இது நம்ம மீனாட்சியிலேருந்து ஆரம்பிச்சதுனால நான் மீனாட்சியை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸோ ஒரு மேல்மலையில் ஒரு பையன் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அருமை. போயிட்டு அம்மா பார்த்துட்டு திருப்பி வரோம். பாண்டுரங்கன் கோயில் போகலாம். சரி, இவ்வளோ தூரம் வந்து தென்னாங்கூர் போகலாம். ஓகே, போயிட்டோம். நம்ம கோயில் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும். பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் நான் பார்த்தது அந்த பாண்டுரங்கனை. இதில் விசேஷம் என்னன்னா நாங்கள் போகிறோம் அன்றைக்கி அங்கே தங்கத்தேர். எங்களுக்கு அது ரொம்ப பாக்கியம். அது இருந்தது. முடிச்சுட்டு கோசாலை எங்கன்னு தேடிட்டு இருந்தோம். ஸோ கோசாலைக்கு போகிற வழியில் ஒரு மீனாட்சி கோயிலை பார்க்குறோம். அப்போதான் எனக்கு பிடிச்சது. நான் எங்கே போனாலும் என் ஆத்தா மீனாட்சி கூட இருக்கா. பரவாயில்ல. இந்த கதையை நான் அன்றைக்கி தான் கேள்விப்படுறேன். அதாவது மீனாட்சி அவதார ஸ்தலம்னு அங்கே போட்டிருந்தா எனக்கு பார்த்தோம்னா பகீர்னா ஒன்றுமே புரியல. நான் சொன்னேன், மதுரை மீனாட்சியோட ராஜ்யம், இங்கே நீங்கள் பாட்டுக்கு இங்கே பாருங்கன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, மீனாட்சி அவதார ஸ்தலம்னு போட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கா. இது நல்லதுக்கு பண்ணுறாளா, இது உண்மையாக வியாபாரத்துக்கு பண்ணுறாளா, ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளே போய் அந்த இவர்கிட்ட கேட்கும் பொழுது மலையத்வஜனுக்கு குழந்தை இல்லைன்னொன்னே அம்பாலே வந்து அக்னி ரூபத்தில் பிறந்து பிரம்மா தான் எடுத்து கொடுத்தது. ஆமாம், அதை தான் அங்கே புத்திர காமேஷ்டி யோகம் பண்ணுறா. அந்த கோயில் இருக்கிற இடத்துல புத்திர காமேஷ்டி யோகம் பண்ணி மீனாட்சி குழந்தையா வந்த இடமா அது. ஓகே, இது எனக்கு எங்களுக்கும் அன்னைக்கு தான் எங்களுக்கு தெரியும். அங்கே அந்த கோவிலில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இந்த வாசல் தூணில் குட்டியோண்டு அழகாக ஆஞ்சநேயர் அவ்வளோ தெளிவாக இருந்தார். ஓகே, குட்டியோண்டு இவ்வளோ தான் அப்படியே தூணில் இப்படி செவுத்துல ஒட்டி வச்ச மாதிரி இருப்பார். ஓகே, அவ்வளோ அழகாக இருந்தது. அதே மாதிரி அங்கே இருக்கிற நவகிரகம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த வாகனத்தோடு இருந்தா. அதுதான் சூரியனுக்கு 7 குதிரை பூட்டின தேரில் உட்காந்துருக்கார் சூரியன். அந்த மாதிரி அந்தந்த சுவாமி அந்தந்த வாகனத்து வேலையே அந்த வாகனத்தை கொஞ்சம் விஸ்ராந்தியாக போட்டு பிரம்மாண்டமாக காமிச்சிருக்காங்க. ஸோ அதான் சொல்கிறேன், நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய அந்த கோயில் யாருமே இல்லை அந்த கோயில். நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். நாங்க 3 பேர். பிக்சல்லாம் பார்க்கும்போது நீங்களே பிரம்மாண்டம் சொல்றீங்கன்னா அது பெரிய விஷயம். யாருமே இல்லை. நான் அண்ணா எங்க கூட வந்து என் நண்பர் சிவான்னு நாங்கள் நண்பர் 3 பேர் தான் அங்கே போய் உட்காந்துருந்தோம். ஏன்னா அதை தாண்டி ஒரு பெருமாள் கோயில் பெருமாள் கோயில் இருக்கு. அந்த கோயிலையும் யாரும் இல்லை. ஆக்சுவலாக நான் போய் நாங்கள் தேடிட்டு போனது கோசாலையை கண்டுபிடிச்சி உள்ளே போய் பசுமாட்டெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அது ரொம்ப திவ்யமாக இருந்தது அந்த ஒரு நிகழ்வு. ஸோ அதான் சொல்கிறேன்ல, போகிற இடத்துல நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. பசங்களையும் என்கேஜ் பண்ணலாம், பசங்களுக்கும் எஜுகேஷனில் மாற்றலாம், அவங்களுக்கும் ஃபன்னாக மாற்றலாம். வெறும் பரிகாரமாக போகாமல் நம்ம வந்து ஒரு கரெக்டாக பிளான் பண்ணோன்னா, பரிகாரமாக போனால் பரிகாரத்தை மட்டும் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடணும், வேற எங்கேயும் போக முடியாது. ஆமாம், ஆனால் அதை வரலாறு தெரியும், எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகணும். கோவில் வந்து நம்ம இப்போ மாலை போட்டு விரதம் இருந்து இந்த கோவிலை தரிசனத்துக்கு போகிறோன்னு போகாமல் இந்த கோவிலை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கோங்கிறேன்னா. இந்த கோவிலோட புராணம் என்ன, ஸ்தல வரலாறு என்ன, எல்லாத்தையும் கேளுங்கோ. அங்கே உள்ள ஆட்கள்கிட்ட கேளுங்கோ. எனக்கு திருமச்சி லலிதாம்பிகையை பற்றி தெரியாது நான் போகும்பொழுது.
மாயவரத்தில் 2 நாள் ஹால்ட்டு போட்டு திருமணஞ்சேரி திரும்பிச்சேரிலாம் போயிட்டு வந்தேன். அங்கே போகும்பொழுது தான் விஷயம் தெரியும், அம்பாள் காலில் கொலுசு கேட்டிருக்கா அப்படின்னு. எப்படி கேட்டிருக்கா? பாம்பேயில் ஒரு பக்தைக்கு அந்த அம்பாள் கனவுல வந்து சொல்லி, அங்கேருந்து திரும்பிச்சேரி லலிதாம்பிகை குருக்களுக்கு லெட்டர் போட்டு அம்பாள் கொலுசு சாத்தணும் அப்படின்னு சொல்லி அவள் நேராக வந்து பார்த்து இங்கே அம்பாள் கொலுசு சாத்த முடியாதுன்னு சொல்லி அவள் அனுப்பிட்டா. அன்றைக்கி ராத்திரியே திருப்பி அதே அம்பாள் அந்த அம்மா கனவுல வந்து எனக்கு கொலுசு சாத்துறதுக்கு இடம் இருக்குது, நீ வந்து சாத்து அப்படிங்கிறா. அடுத்த நாள் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து சிவாச்சாரியாரை கூப்பிட்டு, ஐயா அம்பாள் உள்ள இடம் இருக்குங்கிறா, நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கும் பொழுது அம்பாள் காலில் கொலுசு உள்ளே போய் லாக்கார அளவுக்கு ஒரு ஹோல் இருந்திருக்கு. அந்த குருக்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டார், இவ்வளோ நாள் நான் இந்த அம்பாளுக்கு பூஜை பண்ணியிருக்கேன், இதை நான் கவனிக்கலையம்மா அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த அம்பாளுக்கு அங்கே கொலுசு பண்ணி போட்டதாக ஒரு விஷயம் உண்டு. அங்கே தான் இந்த அஷ்டமி அன்னைக்கு, மாசி இல்லை தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நெய்க்குல தரிசனம் ரொம்ப ஃபேமஸ். நெய்க்குல தரிசனம் நான் தெரிஞ்சிருந்தது ஃபஸ்ட்டு அங்கே தான். சக்கரை பொங்கலில் பாத்தி கட்டி நடுப்புற நெய்யை ஊற்றி அதில் அந்த அம்பாளுடைய முகத்தை இங்கேருந்து தரிசனம் பண்ணலாம். நம்ம திரும்பிச்செய்யூர் லலிதாம்பிகை கோவில் அங்கே அதுதான் ரொம்ப ஃபேமஸ். அதாவது அஷ்டமி மாசி மாதம் அஷ்டமின்னு நினைக்கிறேன், தையார் மாசி சம்திங் 2ல் ஏதோ ஒன்று. அன்றைக்கி நெய்க்குல தரிசனம் ரொம்ப விசேஷம். அஷ்டமின்னாலே எல்லாம் ஒதுக்குறாங்க. அஷ்டமி பைரவருக்கு எவ்வளவுக்கு ஒரு விசேஷமோ அந்த அளவுக்கு அம்பாளுக்கு விசேஷம். கிருஷ்ணருக்கும் விசேஷம். ஆமாம், கிருஷ்ணர் வந்து அவதாரம் பண்ண நாள். ஆமாம், எல்லா சுவாமிக்கும் நட்சத்திரம் உண்டு. பெருமாளுக்கு மட்டும்தான் திதி. கோகுல அஷ்டமி, ஸ்ரீராம நவமி. ஓகே, இதே மாதிரி பெருமாளுக்கு மட்டும்தான் திதி உண்டு. இப்போ சிவனுக்கு பார்த்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம், ஆவணி மாதம் ஹஸ்த நட்சத்திரம், விநாயகர் சதுர்த்தி, தை பூசம். சரியா? நம்மளுடைய பர்த் டேட்லாம் வந்து ஸ்டார் அன்னைக்கு என்ன இருக்கோ அதுதான் ஸ்டார் ஆஃப் பர்த் தான் நம்ம ப்ரையாரிட்டி கொடுப்போம். நம்ம திதி வேறு இதுக்கு தான் கொடுப்போம். ஆமாம், மூதாதையர்கள் கொடுக்கறதுக்கு. ஆமாம். ஆனால் ஒரு அசுரனையும் வதம் பண்ணுறதுக்காக ஒரு அவதாரம் எடுத்தவள் பெருமாள். புரியுது. சிவன் ஒரே அவதாரத்தில் பல ரூபம் எடுத்தார். பிட்டுக்கு மனசு வந்து பெரம்படிப்பட்டு விறகு விற்று இதெல்லாம் பண்ணினார். பெருமாள் ஒரு அவதாரம் எடுத்து வந்து வதம் பண்ணினதுனால அது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அருமை அருமை. ஸோ ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் கோயில் பற்றி பேசியிருக்கோம். இன்னும் எனக்கு தெரிஞ்சு பத்தாது, இன்னும் நிறைய கோயில்கள் பற்றி இன்னொரு பாட்காஸ்ட்டும் கண்டிப்பாக போகும். அதை தவிர எனக்கு தெரிஞ்ச கோயில் திருவிழாக்கள் பற்றி ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாமே இப்போ தோணுது. ஏன்னா ஒவ்வொரு கோயில் விசேஷமும் அதோட வரலாறும் சொல்லும்போது அதுக்கு இருக்கிற பண்டிகையும் ஒன்றும் மென்ஷன் பண்ணிட்டு வந்தீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இங்கே பக்கத்தில் சிவசுடல மாட கோயில் இருக்குது. ஆமாம், அந்த திருவிழா சும்மா அட்டகாசமாக நடக்குங்க. அவங்க நீங்கள் சொல்கிறது மதுரை பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாங்க. இட்ஸ் அ ஃபேமிலி ரன் டெம்பிள். அவ்வளோ ஃபைட் மாஸ்டர் கனல் கண்ணன் அவர் கட்டின கோவில் அது. நல்லா பண்ணுறாங்க அவங்க. அதெல்லாம் அதுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் வேணுங்க. அந்த மாதிரி கோயில் கட்டி அந்த மாதிரி கோயில் நடத்தி அதை கோவிலுக்குள்ளே போகிறதுக்கே ஒரு பிளெஸ்ஸிங் வேணும். அவ்வளவு அற்புதமாக இருக்கும் அந்த கோவில். அதான் சொல்கிறேன், அந்த திருவிழா வந்து வேறு லெவலில் அவங்க பண்ணுறாங்க. நம்ம கண்டிப்பாக அதை பற்றியும் பேசுவோம். இப்போ திருநெல்வேலி பக்கம்லாம் திருவிழா பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சாஸ்தாவுக்கு நடக்கிறதுனா கருப்பசாமியை கூப்பிடுவாங்க. கருப்பசாமியை மட்டும் கூப்பிட மாட்டாங்க, அவர் சேனபந்தி 21 பேரையும் கேட்டு உத்தரவு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நடத்துவாங்க. அதே மாதிரி ஒரு சுவாமிக்கும் பந்தி சேனை இதெல்லாம் உண்டு. அது இன்னும் கிராமப்புறங்களில் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது அங்கே யாருக்கும் அவ்வளோவா வெளியில் தெரிய மாட்டேங்கிறது. இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு கோயிலோட யூனிக்னஸும் பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள், காஞ்சி கைலாசநாதர் கோயில் இருக்குல்ல, ஆக்சுவலி இட் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் டு லாட் ஆஃப் டெம்பிள்ஸ் பில்ட் பை சோழர்ஸ். பல்லவன் கட்டினது பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறையா கட்டினாங்க சோழர்ஸ். அந்த கோயில் ஒரு சின்ன இடம் இருக்குது. நீங்கள் கர்ப்பகிரகத்துக்கு பின்னாடி வந்து குனிஞ்சு போகலாம். அதுக்கு என்ன ஐதீகம்னா, அதுக்கு உள்ளே போயிட்டு வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் யூ கேன் ரீச் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கதை இருக்குது. ஆனால் அது நீங்கள் க்ரால் பண்ணி தான் போகணும். அந்த மாதிரி நம்ம எல்லா கோயில்லையும் ஒரு யூனிக்னஸும் இருக்குது. அதை பற்றியும் நம்ம தனியாக பேசலாம் தாராளமாக. அதே மாதிரி இறுதியாக அந்த பாட்காஸ்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரே ஒரு சின்ன விஷயம், எல்லாம் ஃபேமஸான கோயிலை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். கரெக்டாக? அறுபடை வீடு இருக்குது. சரியா? எல்லாமே எனக்கு தெரிஞ்சு மலை மேலே தான் இருக்குது, ஒரே ஒரு கோவிலை தவிர. எந்த கோவில் இது? எல்லா கோவிலுக்கும் மேலே ஏறி போகணும். ஆமாம், சுவாமியை பார்த்துட்டு கீழே இறங்கி வரணும். திருச்செந்தூரில் மட்டும் எப்படின்னா கடல் மட்டத்துக்கு கீழே இருப்பார். கீழே இறங்கி போய் சுவாமியை பார்த்துட்டும் மேலே ஏறி வரணும். அங்கே 6 முகத்தை வச்சு சூரனை சம்ஹாரம் பண்ணுறது. அதனால தான் ஒரு வசனம் உண்டு, 6 முகம் அருளிடும் அனுதினம் 7 முகம். நீ சுவாமியை பார்த்துட்டு மேலே ஏறி தான் வருவேன், என்றைக்கும் கைவிட மாட்டார் அப்படிங்கிறது ஒரு
பந்ததி. அந்த அளவுக்கு திருச்செந்தூர் சத்ருசம்ஹாரமூர்த்தி அவ்வளோ விசேஷம். ஓகே. அங்க வள்ளி குகை இருக்கு, அதையும் முடிஞ்சா பாருங்க. நிறைய பேர் யாருக்கும் தெரிய மாட்டேங்கிறது. திருச்செந்தூர்ல வள்ளி குகை இருக்கு. ஆமா. ஓஹோ, இல்ல எனக்கு திருநெல்வேலி சரி, ஆனா தெரியும். இது நம்ம அடுத்த வாட்டி பேசணும். ஆமா, அப்போ பேசலாம் அதை. ஸோ மிக அருமையான ஒரு ஜேர்னி. நம்ம கௌஷிக் ஐயர் கிட்ட இருந்தோம், அது மட்டும் இல்லாமல் ராஜேஷ் ப்ரோ கிட்ட இருந்தோம். மிக சிறப்பாக இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்தடுத்த பாட்காஸ்ட் வந்து இன்னும் அவங்க கூட பண்ணணுன்னு எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இந்த பாட்காஸ்ட்டில் இருந்தது. அடுத்த பாட்காஸ்ட் வந்து கோயில் திருவிழா, இன்னும் ஸ்பிரிச்சுவலாக என்னென்ன உண்மைகள் இருக்குது அப்படின்றத வந்து அன்கவர் பண்ணுவோம். ப்ளீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் கண்டிப்பாக நமக்கு அடியில் தேவை. நல்லதோ கெட்டதோ, இன்னும் என்ன பண்ணலாம், எப்படி பெட்டராக பண்ணலாம், நமக்கு வந்து சஜஷன்ஸ் கொடுங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.